செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடக்குதான். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க் ஆட் பண்ணுவாங்களாம். ராங்காக ஆன்சர் பண்ணால் 1/4 மார்க் கம்மி பண்ணுவாங்களாம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுறாரு. ஸோ 100 கொஸ்டின் அட்டன் பண்ணி 80 மார்க்ஸ் வாங்குறாரு. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது பை கிராமர்ஸ் ரூல்ஸ். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறான்னா, எக்ஸ்ன்றது வந்து கரெக்ட் ஆன்சர்னும் ஒய்ன்றது வந்து ராங் ஆன்சர்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறது எத்தனை கொஸ்டின் மொத்தமாக 100 கொஸ்டின் 100 மார்க். அப்போ என்ன வரீங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க் ஆட் பண்ணுவாங்க இல்லையா. நீங்கள் கரெக்ட் ஆன்சர் நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போது 1 × எக்ஸ். நெக்ஸ்ட்டு ராங் ஆன்சர்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ராங்காக ஆன்சர் பண்ணால் 1/4 மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. அப்போ கம்மினா மைனஸ். அப்போ மைனஸ் 1/4 × ராங் ஆன்சர் ஒய் இல்லையா. அப்போ ஒய். ஸோ எவ்வளோ மார்க் எடுத்துருக்காரா, 80 மார்க். இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுமா, பை கிராமர்ஸ் ரூல்ஸ். அப்போ டெல்டா கண்டுபிடிக்கலாம். அப்போ டெல்டா ஈக்குவல் டு, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 1 1. இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே மைனஸ் 1/4 வரும். இது மல்டிப்ளை பண்ணால் 1 × -1/4 வந்து மைனஸ் 1/4. ஸோ இப்படி பண்ணும்போது ஃபார்மில் ஒரு மைனஸில் அந்த மைனஸ் 1 1s are 1 வரும். நான் 4 எல்சிஎம் எடுத்துட்டான்னா -1 வரும், 4 1s are -4 வரும். இது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் -5/4 வரும். அப்போ டெல்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு. இப்போ நான் டெல்டா 1 கண்டுபிடிக்கிறேன். டெல்டா 1 டெல்டா எக்ஸ்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணானே, எக்ஸுக்கு பதிலாக நான் கான்ஸ்டண்ட்டை போடணும். அப்போ 100 18 வரும். ஸோ 100 இங்கே 8. இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1, என்ன இருக்குன்னா -1/4 இருக்குது. 1 -1/4. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 100 × -1/4. ஸோ 100 × -1/4. இப்படி பண்ணும்போது ஃபார்மில் ஒரு மைனஸ் இல்லையா, அந்த மைனஸு 80 1s are 80. நெக்ஸ்ட் இது சிம்ப்ளை பண்ணுறது என்ன வரும்னாங்க, 1 டைம்ஸ் இது 25 டைம்ஸ் வரும். அப்போ என்ன வரும், இங்கே -1 × 25 -25, இந்த -18 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -105. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா 2 கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ பை கிராமர்ஸ்னு பார்க்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா 1/டெல்டா. அப்போ டெல்டா 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -105. டெல்டா என்னென்னு கண்டுபிடிச்சோம், -5/4. -5/4. இப்போ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு என்ன வரும்னாங்க 105ன்னு வரும். இந்த 5/4 மேலே போச்சு என்னவோ மாறும், 4/5 ரெசிப்ரோக்கெலாம் மாறும். அப்போ இங்கே வந்து 4/5ன்னு வரும். இது சிம்ப்ளை பண்ண என்ன வரும்னாங்க 2 டைம்ஸ், இது 1 டைம்ஸ் வரும். அப்போ 24 × 21 × 4 இது மல்டிப்ளை பண்ணால் 4 1s are 4, 4 8s are 84 வரும். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்து 84 கொஸ்டின்.